தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இது உங்க நண்பர்களுக்கான வீடியோ. மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். டீச்சர் வராங்க. அஞ்சு எங்க வந்திருக்கீங்க? ஸ்கூலுக்கு டீச்சர். ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்களா? எரும மாடுகளா. ஸ்கூல் டைம் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு டீச்சர். 9 மணிக்கா? 9 மணிக்கு பிரேயர், 8:30க்கு ஸ்கூல்ல இருக்கணும். அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. சரி, இப்ப மணி எத்தனை? ஐயோ, எங்களுக்கு டைம் தெரியலையே. பரவாயில்ல, பார்த்து சொல்லு. வாட்சி நாங்க கெட்டல டீச்சர். கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து பண்ணாத மேக்கப்பே கிடையாது. நாங்க பாலிஸ் அடிக்கிறது, லிப்ஸ்டிக் போடுறது எனக்கெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன கேக்க? வாட்சி போடலையா? போடாம இருக்க மாட்டீங்களா? இல்ல டீச்சர், உங்களுக்கு அது பிடிக்காதுல டீச்சர், அதனால நாங்க போட மாட்டோம் டீச்சர். ஆமா டீச்சர், நாங்க இப்போலாம் போடவே மாட்டோம் டீச்சர். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு டீச்சர் வாட்சி? அது படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் வாட்சி தேவைப்படாது. ஆனா உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுமே டீச்சர். நம்ம ரொம்ப ஓட்டுதாவே, கொஞ்சம் ஜாக்கிரதையா வாயை தரங்க. வாயை திறந்தா தானே ஓட்டுவாங்க. இல்ல, நீங்க தான் வாட்ச் வச்சிருப்பீங்களே, எடுங்க பாப்போம். எதோ விதவிதமான வாட்ச் வச்சிருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். பாப்போம் எப்படி இருக்கு பாப்போம் உங்க வாட்ச் எல்லாம். இந்த டீச்சர் தானே என் வாட்ச் அடிச்சே பிச்சாவே. அதான் டீ மறுபடியும் அடிச்சே பிக்கிறதுக்கு. நம்ம வாட்ச் கட்டிட்டு வருவோமா, இங்க அடிப்பாவலாம் அது பெய்யுமா? நாமளும் எத்தனை வாட்டி தான் வார மாத்துறது. வாட்சை எங்களுக்கு எப்ப போடணும்னு தெரியும். நீங்க எவ்வளவு கேட்டாலும் நாங்க கையில எடுக்க மாட்டோம் டீச்சர். எங்களுக்கு வாட்ச் கட்டுற பழக்கமே கிடையாது டீச்சர். உங்களுக்கு தானே கட்டாயமா கிடையாது. எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனீங்க? 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் டீச்சர். எங்க ஊர்ல பஸ் வசதியே இல்ல டீச்சர். 2வும் 4 நம்பரும் தான் இருந்துச்சு. 2லயும் ரொம்ப கூட்டம் டீச்சர். நீங்க என்ன டீச்சர் சொல்லிருக்கீங்க? படிக்கிற பிள்ளைங்க படிக்கட்டுல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல டீச்சர். டீச்சர், நாங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க டீச்சர். படிக்கட்டுல இருந்து வரதெல்லாம் நல்ல பழக்கம் இல்ல. நம்ம ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும். அதுக்கு தான் டீச்சர் பஸ் போனா போட்டுன்னு பொடி நடையா நடந்து வந்தோம் டீச்சர். உனக்கெல்லாம் பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் எருமை மாடு. மணி 10 மணி ஆகுது. 9 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சாலும் 9:30க்கு கிளாஸ்க்கு வந்திருக்கணும். மணி 10 மணி ஆகுது. இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? டீச்சர், நடந்தா டீச்சர் வந்துகிட்டு இருந்தா. நிஜமா டீச்சர்? நம்ம நடந்தா வந்துகிட்டு இருந்தா. எந்த கடைக்குள்ளே போகவே இல்லல்ல? ஆமா டீச்சர், நாங்க எந்த கடைக்குள்ளே போகவே மாட்டோம் டீச்சர். ஆமா டீச்சர். டீச்சர், எங்க ஊர்ல இருந்து வரதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிரும் டீச்சர். ஒரே காடு வேற. நாங்களே கஷ்டப்பட்டு தான் டீச்சர் நடந்து வந்தோம். ஸ்கூலுக்கு போக முடியுமோ போக முடியாதோன்னு பயந்து பயந்து வந்த டீச்சர். படிப்பு ரொம்ப முக்கியம் இல்ல டீச்சர், அதான் டீச்சர். காலையில எனக்கு பிரஷரை ஏத்தாதீங்க சொல்லிட்டேன். இல்ல டீச்சர், நாங்க நிஜமா தான் டீச்சர் சொல்லுதா. போய் ஹெட்மாஸ்டரை பாத்துட்டு வாங்க போங்க. ஐயோ, ஹெட்மாஸ்டர்ட்டியா? அங்கே மூச்சு முட்டை பேசணுமே. அத்தி காலையில கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன், இன்னத்துக்கு ஜெமிச்சிருமே. டீச்சர், இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் இருக்கு டீச்சர், நாங்க படிக்கணும் டீச்சர். அடேங்கப்பா, படிக்கணுமா? ஆமா டீச்சர், கொஞ்சம் படிச்சுட்டோம் டீச்சர். இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டி இருக்குது. அதான் கிளாஸ்க்குள்ள விட்டீங்கன்னா படிச்சிருவோம் டீச்சர். இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே லேட்டா வந்தீங்க கிளாஸ்க்குள்ள விட மாட்டேன். இல்ல டீச்சர், இனிமே நாங்க கரெக்ட்டா வந்துருவோம் டீச்சர். பஸ் போனாலும் பரவாயில்லை டீச்சர், ஸ்பீடா ஓடி ஓடி வந்துருவோம் டீச்சர். வந்துருவோம் டீச்சர், ப்ளீஸ் டீச்சர். நாங்க உள்ள போறோம் டீச்சர், படிக்கணும் டீச்சர். அப்பா, இவ்வளவு நடிக்க நடிப்புக்கு போங்க போங்க. நீங்க 5 பேரும் ஒண்ணா சேர்ந்தாலே உருப்பட மாட்டீங்க கேட்டீங்களா? ஆளுக்கு தனி தனி டெஸ்க்ல தான் இருக்கணும். உங்க 5 பேரையும் ஒண்ணா பார்த்தா. இல்ல டீச்சர், நாங்க ஒண்ணா இருக்க மாட்டோம் டீச்சர். நாங்க அவரோட இடத்துல தான் டீச்சர் இருப்போம். வந்து பாப்பேன். சரிங்க டீச்சர். சப்பா, இந்த எக்கனாமிக்ஸ் டீச்சரை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிருது. பாரு, நம்ம ஒண்ணா இருக்க கூடாதா? இல்ல, இப்பவே சொல்லிட்டேன். எவ்வளவு என்கிட்ட வந்து உட்கார்ந்தீங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு. நான் இன்னையில இருந்து படிக்க போறேன். இல்ல, இன்னையில இருந்து நான் படிச்சாதான் 11th பாஸ் பண்ணவே முடியும். ஜபா அண்ணே கருவாப்பையா, என்ன ஓட்டு
படிப்பால அவங்க ரெண்டு பேருக்கு நடுசரி உட்கார போறேன். படிக்கிற பிள்ளைங்கிட்ட உட்கார்ந்தா படிப்பு வரும். இன்னையில இருந்து நான் அவங்க கிட்ட உட்கார போறேன். நீங்க யாராவது என் பக்கத்துல இருந்து உட்கார்ந்தீங்க அதுக்கப்புறம் தான் இருக்குது. படிச்சிருவேன். படிச்சிரமட்டி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க டி. சரி நாங்க உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். எப்படி படிக்கிறேன்னு பாப்போம். டி எந்த பழம் மிட்டாய் வாங்கிட்டு வர மாட்டி? இப்பதான் டீச்சர் திட்டிட்டு விட்டுருக்காங்க. நீ கடைக்கு போறீங்க? நாம லேட்டா வரதும் டீச்சர் திட்டுறது என்ன புதுசா? டி பாட்டி கடைக்கு இறந்த பழம் மிட்டாய் புதுசா வந்திருக்கு. பாக்ஸோட வச்சிருக்காவ நான் பார்த்தேன். டி இறந்த பழம் மிட்டாய ரேட் அதிகப்படுத்திட்டாவ தெரியுமா? எவ்வளவு? 4 நாள்ல இருந்து இப்ப 50 பைசாவா மாத்திட்டாவ. 50 பைசாவா? ஆமா உனக்கு தெரியாது? அத்தடி எனக்கு தெரியாதே. என்னைக்கே மாத்திட்டாவ? நம்ம ஒரு நாளைக்கு தண்டி கடைக்கு போகாம இருந்தோம். நேத்து ஒரு நாள் கடைக்கு போல. அதுக்கு இன்னைக்கு 50 பைசா மாத்திட்டாவல. இது நான் கொண்டு வந்திருக்கதே 1 ரூபாய் தானே. ரெண்டு எண்டப்ல மிட்டாய் தானே கிடைக்கும். நாளா 50 பைசா தான் கொண்டே வந்திருக்க தெரியுமா? ஒரே ஒரு கல்கோனா வாங்கிட்டு போக வேண்டியதான். கல்கோனா வாங்கி வாயில போட்டோம்னா 4 நாளைக்கு கரையாது. அது போதும் எனக்கு. டி இன்னைக்கு எகனாமிக்ஸ் டெஸ்ட் டி படிச்சிருக்கீங்களா டி? படிக்கிற சப்ஜெக்ட் இருந்தா படிக்கலாம். அதெல்லாம் படிக்கவே முடியாத சப்ஜெக்ட். நாமலாம் அதை எதுக்கிட்டு எடுத்தோம்? 10th மார்க் கம்மி அதனால எடுத்தோம். டி உங்க அண்ணன் கராபை கிட்ட சொல்லி வை. இந்த வருஷம் 11th நான் எவ்வளவு மார்க் எடுத்து காட்றேன்னு பாரு. டி எங்க அண்ணனே 300 மார்க் தான் மட்டி. உங்க அண்ணன் 12th எவ்வளவு மார்க் எடுத்தா? 12th 1200க்கு 800 மார்க் எடுத்துப்பான்னு நினைக்க மாட்டி. 800? அடி நமக்கு 500 தாண்டாத டி. கருப்பைய ரொம்ப ஓட்டுவானே. அடி ஆதிரா என்ன? உங்க அண்ணன் வெளிநாட்டுக்கு போவல? இப்பதானே வந்திருக்கான். 2-3 மாசம் கழிச்சு தான் போவான். அவனுக்கெல்லாம் எதுக்கிட்டு வீட்டுல வச்சு சோத்த போடுதியே? அவனை காலகாலத்துல அனுப்பி வைக்கலாம்ல? அதானே இங்க எத்தனை பேர் பாதிக்கப்படுதாங்க. அடி உங்க அண்ணனுக்கு தொந்திலாம் வச்சு போச்சு. பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டி. நீ ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. அந்த பையன் உள்ள என்ன படுத்துற பாடு இருக்கு பாரு. ஏன் உங்க ரெண்டுத்துக்கும் ஏக பொருத்தமா இருக்குது? என்னது தெரியல. அந்த பையனுக்கு என் மேல எப்பவுமே ஒரு கண்ணுதான். எட்டி ஆதிரா என்ன? உங்க அண்ணனுக்கு மீனா மேல ஒரு கண்ணு. உன்னை கொலை பண்ணிடுறேன் பாத்துக்க. அவகிட்ட எதுக்கு போட்டு கொடுக்க? அந்த பையன் பட்டின பாடு உனக்கு தெரியாது? அதான் கேட்க. அவன் ஏன் ஓங்கிட்டு அந்த பாடு படுத்துறான்னு கேட்க. அதான் மட்டும் எனக்கும் தெரியல. அவனுக்கும் எனக்கும் ஏதோ பூர்வ ஜென்மத்து உறவு இருக்கும்னு நினைக்க. யாரடி முதிர்கனில உனக்கு அந்த ஹஸ்பண்ட்? என்ன உலக அத்தி நான் எதிர்காலத்துக்கு போயிட்டு வந்துட்டேனே. ஒண்ணு இல்ல என்னமோ முதிர்கனின்னு சொன்னியே. அப்படிடா நான் கல்யாணம் முடியாம இருக்க போறேங்கன்னு சொல்லாம சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கேனே. அப்படி இல்லடி ஒண்ணு பாத்துக்க. யாரா உங்க அண்ணன்கிட்ட சொல்லி வை. என்கிட்ட ரொம்ப வாலாட்டு தான் பாத்துக்க. அத விடுங்க டி. டி எகனாமிக்ஸ் டெஸ்ட் எப்படி எழுத போறீங்க? நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? குடு பாப்பா. டி டெஸ்ட்க்கு கீழ ஒவ்வொரு பாராகிராஃபை எழுதி வச்சிருவோம். பேனாவை வச்சு. ஆமா டெஸ்ட்ல எழுத முடிய மாட்டி. அறிவு காட்டி காம்பஸ் வச்சு எழுதுனா என்ன? அப்படிதான் அன்னைக்கு வடிவு மாட்டிக்கிட்டா. எல்லா வித்தையும் காட்டி தான் நம்ம பையவுல வச்சிருக்குதா? பேசாம நம்ம ட்ரெஸ்ல எழுதிட்டா என்ன? நமக்கு எகனாமிக்ஸ்ல கூட தெரியாது. ஆனா 200 மார்க்குக்கு வச்சிருக்காவ. அட்லீஸ்ட் 10 மார்க்காவது எடுத்தாதான் பையவுல எல்லாம் சிரிக்காது. இல்லன்னா இந்த ஆம்பளை பையனை பூரா சிரிச்சு விடுவானுவ. அதனால 2 பேராகிராஃப மட்டும் எழுதி வச்சா என்ன? அதான் மட்டி எதுல எழுதி வைப்ப? ஆதிரா தான் வெள்ள வெள்ளேன்னு இருக்கா. அவன் மேல எழுதி வச்சிருவோமா? பளிச்சுன்னு தெரிஞ்சு மாட்டதுக்கா? டி காப்பி அடிக்கணும். காப்பி அடிக்கதும் வெளியில தெரியக்கூடாது. என்ன டி பண்ணலாம் யோசிங்க டி. பேசாம நம்ம துப்பட்டால எழுதிட்டா என்ன? நம்ம கண்ணுக்கே தெரியாது டி. ஃபேன்ல எழுதிட்டா என்ன? ஃபேன்ல எழுதிட்டா மட்டும் நமக்கு தெரிஞ்சிருமா? பேனாவை வச்சு எழுதுனா எப்படி தெரியாது? பென்சில் வச்சு எழுதி பாரு நல்லா தெரியும். பென்சில் வச்சு எழுதுனா நல்லா தெரியுமா? போனது இப்ப அக்கவுண்டன்சில டோட்டல் டேலி ஆகல. காப்பி பண்ணிட்டு போயிட்டேன். சூப்பரா மார்க் கிடைச்சதே. 30 மார்க் கிடைச்சது. பென்சில் வச்சு தான் எழுதுனேன். அத்தி எனக்கு இது தெரியாம போச்சுடா. பையவுள்ளாதான் எனக்கு 30 மார்க் எடுத்ததோ. எங்க கிட்ட ஏண்டி சொல்லவே இல்ல? அது கடைசி நேரம் முயற்சி டி. அதனால அது சக்சஸ் ஆயிட்டு. உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் சொதப்பி இருக்காதே. சரி டி அப்போ எல்லாரும் ஃபேன்லயும் எழுதிருவோமா? சரி டி எதெல்லாம் முக்கியமா வருமோ அதெல்லாம் ஒவ்வொரு பேராகிராஃபை எடுப்போம். யார் யாருக்கு என்னென்ன பேராகிராஃப்னு முதல்ல பேசி முடிச்சிரணும். ஆதிராக்கு ஒரு பேராகிராஃப், எனக்கு ஒரு பேராகிராஃப், இப்படி ஒரு 10 பேராகிராஃப் எழுதி வைப்போம். எந்த பேராகிராஃப் வருதோ யார்கிட்ட இருக்கோ அவங்க முதல்ல விறுவிறுன்னு எழுதி முடிச்சிட்டு மத்தவங்களுக்கு பேப்பரை பாஸ் பண்ணிரணும். புரியுதா? ஆதிரா ரொம்ப ஸ்லோவா எழுதுவா. அத்தியா எழுத்து குவாலிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும். காப்பி அடிக்கிறதுலாம் சரிதான். தெளிவா காப்பி அடிங்க. அப்பதான் அடுத்து நாங்க காப்பி பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சமாவது
புரியும். கோயிலுக்கு இந்த மாதிரி எவ்வளவு கிரண்டி வச்சிருந்தீங்க. நான் ஜபா எழுத்து மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆதியா எழுத்து சொல்லவே வேண்டாம். ஆமா இவ எழுத்து ரொம்ப லட்சணமா இருக்கும். இங்க பார், காப்பி அடிக்கிறவங்க யாருக்கு எந்த பேராகிராஃப் வந்திருக்கோ அவங்க தெளிவா எழுதணும். மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு எழுதுங்க. நம்மள பார்த்து தான் மிச்ச 4 ஜீவனும் எழுத போதுங்கற மனசுல வச்சுக்கிட்டு எழுதுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, எக்கனாமிக்ஸ் புக் எடுத்துட்டு வாங்க. உள்ள போய் எழுத மாட்டே. மலரு பொற்கொடி போட்டு கொடுத்துருவாளுவே. இவரெல்லாம் யார்ட்டி எக்கனாமிக்ஸ் குரூப் எடுக்க சொன்னதே? டி எனக்கு சின்ன பேராகிராஃபா தாங்கட்டி. அடிக்கிறதே காப்பி. இதுல மட்டும் உனக்கு சுவாம்பல் தானா? படிச்சு தான் நம்மளால எழுத முடியல. காப்பி அடிச்சு எழுத போறோம். அதுக்கு உனக்கு சுவாம்பல் தானா? படிக்க சுவாம்பல் தான பண்ணலாம். காப்பி அடிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு சுவாம்பல் தானா? ஆக்சுவலி நான் ஒரு சோம்பேறி. அது என் பிளட்லயே ஊர்னது. உனக்கு தான் தெரியுமே. ஒன்னியும் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு நாங்க படுத பாடு இருக்கு பாரு. சரி சரி சீக்கிரம் வாங்க. நோட் புக்ல உள்ள இருக்குது. சீக்கிரம் ஆளுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. எட்டி ஒண்ணு போல ஒரே பேராகிராஃப் எல்லாரும் எழுதிராதீங்க. எழுதுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுங்க யாருக்கு எந்த பேராகிராஃப்னு. ஆமா போன திருப்பி இப்படிதான் காப்பி அடிக்கிறதுக்கு எல்லாரும் ஒரே பேராகிராஃப் எழுதி வச்சுட்டோம். கடைசில அதுவும் வரல. எட்டி நான் முதல்ல சொல்லிட்டேன் எனக்கு சின்ன பேராகிராஃப் தான் வேணும். சரி சரி சீக்கிரம் கிளாஸ்க்குள்ள வாங்க. கரெக்ட்டா காப்பி பண்ணுதோம். புரியுதா? புரியுது புரியுது. காப்பி அடிக்கிறது பிரச்சனை இல்ல. மாட்டிக்க கூடாது. புரியுதா? அநியாயத்துக்கு ஆதிரா தான் மாட்டுவா. என்ன அப்போதோ தெரியல. தயவுள்ளே நினைச்சாதான் கொஞ்சம் ஃபீலா இருக்குது. ஆதிரா கவனமா எழுது. எப்படி காப்பி அடிக்கணும் மட்டும் பாரு. காப்பி அடிக்கிறது பிரச்சனை இல்ல. மாட்டாம இருக்கணும். புரியுதா? இந்த திருட்டு முடியெல்லாம் எடுத்துரு. சரி சரி அந்த மலரும் பொற்கொடி வரதுக்குள்ள வேண்டல அவளை வர எழுதி வைங்கட்டி. டி தனித்தனியா இருந்தா டீச்சருக்கு சந்தேகம் வராது. நம்ம 5 பேரும் ஒண்ணா இருந்தா டீச்சருக்கு சந்தேகம் வந்துரும். எல்லாம் தனித்தனியா போங்க. அப்பாடா எல்லாரும் தனித்தனியா உட்கார்ந்தாச்சு. இன்னைக்கு சூப்பரா காப்பி பண்ணிரோம். கடவுளே நீங்க தான் எங்களுக்கு துணை இருக்கணும். டீச்சரா நீ ஜோமனிக்க. நான் மட்டும் எப்படியா அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னா 100 வாட்டி கோயிலுக்கு நடந்தே வரேன். 100 வாட்டி நடக்கிறதுக்கு பேசாம படிச்சிருக்கலாம். அவ எங்க நடப்பா? எல்லாம் சொல்லோட சரி. அப்ப இவன் வேண்டதை எதுவுமே நிறைவேற்ற மாட்டாளா? ஒரு நாளைக்கு ஒரு நேரம் வேண்டுனா நிறைவேற்றலாம். இவ ஒரு நாளைக்கு 1000 திருப்பு வேண்டுவா. அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்க முடியுமா? என்ன டீச்சர் தமிழ் பீரியடுக்கு ஒன்று வேண்டணும், இங்கிலீஷ் பீரியடுக்கு ஒன்று வேண்டணும், அப்புறம் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஹிஸ்ட்ரி இப்படி எல்லாத்துக்கும் வேண்ட வேண்டியது இருக்க. எல்லாத்துக்கும் பொறுத்துன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வேண்டதோட சரி. அதை நிறைவேற்றுற பழக்கமெல்லாம் இங்க கிடையாது. அத்தை சாமி குத்தமாயிருமேட்டி. அப்ப நீ நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கியா? ஆமாட்டி. அப்படி என்ன வேண்டுவ? ஒன்னாலே அப்படி எப்படி நிறைவேற்ற முடியுது? அப்படி என்ன வேண்டுவ? அம்பேசா காணிக்கப்படதா வேண்டுவேன். எங்க அம்மா எனக்கு கொடுக்கறத கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு 3 நாள் 4 நாள் சேர்த்து வச்சு காணிக்கை செலுத்திடுவேன் மட்டி. 50 பைசாவை. ஆமா சாமி குத்தமாயிரும்ல. 50 பைசாவை 4 நாள் சேர்ப்ப. ஆமா அத்தா உங்க அம்மா உனக்கு டெய்லி 2 ரூபா தருவாவல. நான் முட்டாய் வாங்கி திங்கண்டாமா? அதுல 50 பைசா தானே டீ. அதை நிறைவேற்றிட வேண்டியதானே. அது எதுக்கு 4 நாள் சேர்த்து வைக்க? நானும் அப்படிதான் நினைப்பேன். எங்க அம்மா 2 ரூபா கொடுப்பாவளா? 50 பைசா எடுத்து போட்டு செலுத்தணும்னு நினைப்பேன். நானும் எப்படியாவது போட்டுருந்தா வருவேன். கடையில முட்டாய் வாங்க போவேனா என்னால தாங்கவே முடியாது. சரி இன்னைக்கு ஒரு 4 மட்டும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஒரு 4 போட்டு 50 பைசாவா நாளைக்கு காணிக்கை செலுத்தலான்னுட்டு 1.25 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி தின்றுவேன். சரி மறுநாள் ஒரு 4 எடுத்து வைப்பேன். சரி அது 50 பைசா ஆயிருமே. சாமிக்கு செலுத்திட வேண்டியதானே. அன்னைக்கு பார்த்து எங்க அம்மா துட்டு தர மாட்டா பாத்துக்க. உடனே இதை எடுத்து வாங்கி தின்றுவேன். நானும் திங்க கூடாதுன்னு நினைப்பேன். சாமி தொட்டுன்னு தொடாம தான் வச்சிருப்பேன். ஆனா நீங்களாம் முட்டாய் வாங்க கடைக்கு போவீங்களா? என்னால இருக்கவே முடியாது. சாமிக்கு ஒரு சாரியை சொல்லிட்டு 50 பைசாவை எடுத்துட்டு வந்துருவேன். சாமி கண்ணை குத்திருமோன்னு பயமாவும் இருக்கும். கனவுல கூட வரும்ல பாத்துக்கையே. ஆனாலும் முட்டாய் திங்காம இருக்க முடியாது டி. அப்புறம் ரொம்ப பயம் வந்துரும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எங்க அம்மா கிட்டயே வாங்கி காணிக்கை போட்டுட்டு வந்துடுவேன். ஆனா இப்பதானே தெரிஞ்சு இவ்வளவு வேண்டிட்டு செலுத்தவே மாட்டானுன்னு வீணா பயந்துட்டேன் பத்தியா. எட்டிலா எழுதிட்டு 2 பேரா? நீ எந்த பேராகிராஃப் எழுதிருக்க? அக்பர் ஸ்டோரி. நான் சுல்தான் ஸ்டோரி. அட எருமாடே நான் சுல்தான மட்டும் எழுதி வச்சிருக்கேன். அது ஏன் மிஸ்டேக் இல்ல, ஓ மிஸ்டேக். அடிச்சிட்டு வேற எழுது. அடி 2 பேராகிராஃப் எழுதிருக்க மாட்டே. நான் சொல்லிட்டே வந்தேன் சுல்தான பத்தி எழுத போறேன்னு. எருமாடே இப்போ என் ஃபேண்டே கிழிஞ்சிரும் நான் அடிச்சேன்னா. அது ஓ பாடு. நான் முதல்ல சொல்லிட்டேன் சுல்தான நான் தான் எழுதுவேன்னு. ஆமாமா இவ தான் சொன்னா. இப்போ நான் எதை எழுதணும்? சுல்தான் படையெடுப்பு பத்தி எழுதி. அந்த பேராகிராஃப் கண்டிப்பா வரும். எட்டி அது 4 பேஜ் டி. என் தொட எப்படி பத்தும்? புடிச்சு புடிச்சா எழுது. ஏற்கனவே அவ எழுத்து புடிச்சு புடிச்சா தான் இருக்கும்.
எப்பா எப்படிதான் எழுத போறானோ தெரியல. டி சுல்தான் படையெடுப்பு வேண்டாம் டி. அவரை யார்டி படையெடுக்க சொன்னா? எதுக்குடி பக்கம் பக்கமா படையெடுத்து வச்சிருக்காரு? அதான் எனக்கும் தெரியல. அவர் பாட்டுக்கு படையெடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ நாம படிச்சு என்ன பாடுபட வேண்டியிருக்கு பாத்தியா? அதான் முடிஞ்சு போச்சே. அவர் படையெடுத்தாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அதை போட்டு படிச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல என்னத்த செய்ய? இந்த இங்கிலீஷும் அப்படிதான் மட்டி. ஹிஸ்டரி மட்டும் என்ன சும்மாவா? இவங்க இப்ப எக்ஸாம் எழுத போறாங்க, காப்பி அடிக்க போறாங்க. மாட்டினாங்களா மாட்டலியா, பாஸ் ஆனாங்களா ஃபெயில் ஆனாங்களா என்பதை நாளைக்கு பார்க்கலாம்.